ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் சப்போர்ட் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் வீடியோ பார்ஷியலி பிளாக்டு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீடியோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் இல்லை ப்ரைவேட்டில் போட்டிருக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு விசிபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் ஒயிட் ஸ்டுடியோ ஆப்பில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி வந்து பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு எல்லோ கலரில் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு வரும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட்னு இருக்கும். இது ஒரு வகையான காப்பிரைட் கிளைம் தான். நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எதனாலனா இந்த காப்பிரைட் கிளைமை நம்ம ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதுவே இந்த விசிபிலிட்டியில் ரிமூவ்டு அப்படின்னு ரெட் கலர் சிம்பிள் போட்டு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து காப்பிரைட்னு வந்திருந்தா அப்போ தான் நம்ம பயப்படணும். எதனாலனா உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னு அர்த்தம். காப்பிரைட் ஸ்ட்ரைக் வேறு, காப்பிரைட் கிளைம் வேறு. காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்தால் நம்மளால் வீடியோவை எந்த விதமான எடிட்டும் பண்ண முடியாது, அந்த காப்பிரைட்டை ரிமூவ் பண்ணவே முடியாது. டைரெக்டாக யார் நம்மளுக்கு காப்பிரைட் கொடுத்தாங்களோ அவங்கள தான் கான்டாக்ட் பண்ணணும். அது மட்டும் இல்லை, 90 நாளுக்குள்ளே நீங்கள் 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்கள் சேனலையே யூடியூப்லேருந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க. திரும்பி தரவே மாட்டாங்க எவ்வளோ நாள் ஆனாலும். ஆனால் காப்பிரைட் கிளைம் வந்தால் நமக்கு இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. விசிபிலிட்டி வந்து பப்ளிக்கில் தான் இருக்கும். யார் வேணால் உங்கள் வீடியோ பார்க்கலாம். காப்பிரைட் கிளைம் வந்திருந்தாலுமே நீங்கள் எத்தனை வீடியோ வேணால் காப்பிரைட் கிளைம் வாங்கலாம். உங்கள் சேனலில் டெலீட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா அந்த வீடியோவால், அதாவது காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோவில் வர அந்த பைசா ரெவன்யூ மொத்தம் யார் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? யூடியூப் ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோட ரெவன்யூ உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யார் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. காப்பிரைட் கிளைமில் இதுதான் ஒரே ஒரு பிரச்சனை. மற்றபடி வேறு எந்த பிரச்சனை நம்ம சேனலுக்கு வராது. அது மட்டும் இல்லை, அந்த காப்பிரைட் கிளைமை நம்ம வீடியோலேருந்து சுலபமாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆமாங்க, ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லேயே அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் சுலபமாக வந்து அந்த காப்பிரைட் கிளைமை உங்கள் வீடியோலேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோக்கு பார்ஷியல் பிளாக்டு ப்ராப்ளம் வந்திருக்கு. இது நானே தான் கிரியேட் பண்ணேன். இந்த குறிப்பிட்ட சாங்கை வந்து என்னோட பேக்கப் சேனலில் ஆட் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் உள்ளே வந்து சொல்லியிருக்கேன். நல்ல தெளிவாகவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா நீங்கள் கரெக்டாக அதை ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். நீங்களே வந்து சுலபமாக அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் சம்மந்தமாக இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் இந்த விசிபிலிட்டியில் பார்ஷியலி பிளாக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த பார்ஷியலி பிளாக்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக யூடியூப் பார்ஷியலி பிளாக்டுன்னு உங்கள் வீடியோ கொடுப்பாங்கன்னா, உங்கள் வீடியோ ஏதாவது ஒரு கண்ட்ரியில் பிளாக் ஆகுது அப்படின்னா தான் உங்களுக்கு பார்ஷியலி பிளாக்டுன்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ப்ளஸ் அதை வந்து காப்பிரைட் கிளைம் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ உங்கள் வீடியோ வந்து அவங்களாம் வந்து பிளாக் பண்ண மாட்டாங்க. எல்லோ கலரில் பார்ஷியலி பிளாக்டுன்னு இருக்குல்ல, இதே மாதிரி ரெட் கலரில் பார்ஷியலி பிளாக்டுன்னு இருக்குது. ரெட் கலர் பார்ஷியலி பிளாக்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, உங்கள் ஓன் கண்ட்ரியில் உங்கள் வீடியோ பிளாக் ஆச்சுன்னா ரெட் கலரில் பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுவே எல்லோ கலரில் பார்ஷியலி பிளாக்டு அப்படின்னு இருக்குன்னா உங்கள் ஓன் கண்ட்ரியில், இப்போ நான் இருக்கிற கண்ட்ரி இந்தியா, ஓகேங்களா, இதில் வந்து பிளாக் ஆகலை, அதனால தான் எல்லோ கலரில் பார்ஷியலி பிளாக்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்தியா இல்லாத வேறு ஏதோ ஒரு கண்ட்ரியில் உங்கள் வீடியோ பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எதுக்காக யூடியூப் என்னுடைய குறிப்பிட்ட இந்த வீடியோ மட்டும் பார்ஷியலி பிளாக்டு பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு கண்ட்ரியில் பிளாக் பண்ணியிருக்காங்க? நான் இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுக்கெல்லாம் காப்பிரைட் கிளைம் தான் வந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட வீடியோக்கு மட்டும்தான் அதாவது பார்ஷியலி பிளாக்டு வந்திருக்கு. எதுக்காக யூடியூப் இந்த வீடியோக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது யூடியூப் எடுக்கிற முடிவு கிடையாதுங்க. யார் உங்களுக்கு காப்பிரைட் கொடுத்துருக்காங்களோ, அதாவது காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்காங்களோ அந்த காப்பிரைட் ஓனர் எடுக்கிற முடிவு. ஓகேங்களா? நீங்கள் யூஸ் பண்ணியிருக்க இப்போ இந்த சாங்கோட காப்பிரைட் அந்த ஓனர் வந்து இந்த கண்ட்ரியில் வந்து இந்த வீடியோ ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா யூடியூப் உங்களுக்கு காப்பிரைட் கிளைமும் கொடுப்பாங்க, ப்ளஸ் வந்து இந்த பார்ஷியலி பிளாக்டும் கொடுத்துருவாங்க. எதனாலனா ஏதோ ஒரு கண்ட்ரியில் பிளாக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இதுவே எந்த கண்ட்ரிலும் பிளாக் ஆக வேணாம், எல்லா கண்ட்ரிலையும் ப்ளே ஆகட்டும், விசிபிளாக இருக்கட்டும் வீடியோ அப்படின்னு நினச்சாங்கன்னா உங்களுக்கு வெறுமனே காப்பிரைட் கிளைம் மட்டும் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு யார் காப்பிரைட் கிளைம் கொடுத்துருக்கா, எந்த கண்ட்ரியில் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு மெயில் வந்திருக்கான்னு பாருங்கள். மெயில் வந்தால் அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் உங்களுக்கு மெயில் வரலன்னா நம்ம ஒயிட் ஸ்டுடியோ ஆப்லேயே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் விசிபிலிட்டியில் பார்ஷியலி பிளாக்டு இருக்குது பாருங்கள், அதை ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் ரிவ்யூ இஷ்யூஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ஒரு கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் அந்த வீடியோ ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் வீடியோவே அப்படியே ப்ளே பண்ணலாம். மேலே இருக்குது பாருங்கள், ப்ளே பண்ணியும் பார்க்கலாம். அது கீழே ஓவர் வியூ கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுக்கு கீழே ஆடியோ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஓவர் வியூ இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சேனல்னு போட்டிருப்பாங்க, நாட் அஃபெக்டட்னு போட்டிருப்பாங்க. இதில் என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, இது வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் கிடையாது, இது வெறும் காப்பிரைட் கிளைம் மட்டும்தான், இதனால் உங்கள் சேனலுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கும் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எந்த கண்ட்ரியில் பிளாக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த வீடியோ ரஷ்யா கண்ட்ரியில் வந்து பிளாக் ஆகிருக்கு, அங்கே ரஷ்யான்னு போட்டிருக்கு பாருங்கள். இங்கே வந்து ஒரு கண்ட்ரி மட்டும் தான் எனக்கு காட்டுது, சில பேருக்கு இன்னும் 2 கண்ட்ரி கூட சேர்த்து காட்டலாம். இதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படியே வந்து இப்போ பேக் வந்துருங்க, யார் நமக்கு வந்து காப்பிரைட் கொடுத்துருக்கா அப்படின்றது செக் பண்ணி பார்க்கலாம்.
இதில ஆடியோ இருக்கு பாருங்க. அது கீழ ஒரு சாங் குடுத்துருக்காங்க பாருங்க. அந்த சாங்க வந்து ஒரு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில வந்து டீட்டெயில்னு போட்டுட்டு அந்த ஆடியோ போட்டு அந்த ஆடியோ யாரோட ஆடியோ, அதாவது எந்த மூவியோடது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழ கன்டென்ட் ஓனர்ன்னு போட்டிருக்காங்க பாருங்க. எஸ்எம்இ. எஸ்எம்இனா என்னன்னா, ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சோனி மியூசிக் என்டர்டெயின்மென்ட் ஓகேங்களா? இந்த காப்பிரைட் உங்களுக்கு குடுத்தது யாருன்னா, சோனி மியூசிக் ஓகேங்களா? அவங்க தான் இந்த சாங்குக்கான காப்பிரைட் வாங்கி வச்சிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு காப்பிரைட் கிளைம் குடுத்துருக்காங்க. அவங்க தான் ரஷ்யா கண்ட்ரில இந்த வீடியோவ பிளாக் பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எனக்கு கன்டென்ட் ஓனர் வந்து எஸ்எம்இன்னு காட்டுது. உங்களுக்கும் வந்து எஸ்எம்இ தான் காட்டணும் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு வேற யாருன்னா கூட காட்டலாம். ஓகேங்களா? யார் உங்களுக்கு குடுத்துருக்காங்களோ அந்த கன்டென்ட் ஓனர் தான் காட்டும். அதனால நீங்க பயப்படாதீங்க. வேற மாரி இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. யாரா இருந்தாலும் பார்ஷியலி பிளாக்கா இருந்தா ஈஸியா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கீழ குடுத்துருக்காங்க பாருங்க அந்த ஆப்ஷன் தான். அத யூஸ் பண்ணி நம்ம இப்ப ரிமூவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்எம்இ எதுக்காக ரஷ்யா கண்ட்ரில இந்த வீடியோ மட்டும் பிளாக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற எந்த சாங்கும் வந்து ரஷ்யா கண்ட்ரில பிளாக் பண்ண மாட்டாங்க. எஸ்எம்இயோட சாங் மட்டும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரஷ்யன் கண்ட்ரில பிளாக் பண்ணுவாங்க. அது என்ன மூவியா இருந்தாலும். ஓகேங்களா? என்ன சாங்கா இருந்தாலும். எதுக்காக அப்படி பண்றாங்கன்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரஷ்யா, உக்ரைன் போர் ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த நேரத்தில ரஷ்யா கண்ட்ரி மேல நெறைய தடைகள் பார்த்தீங்கன்னா விதிச்சாங்க. யூடியூபும் வந்து அதில எந்த விதமான சேனல் நாங்க இது பண்ண மாட்டோம். மானிடைசேஷன் குடுக்க மாட்டோம். அந்த மாரி ப்ராப்ளம்லாம் போச்சு. அதில வந்து எஸ்எம் எடுத்த முடிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா கண்ட்ரில எந்த சாங்கும் எங்களுடைய கம்பெனி, எங்களுடைய லேபிள் சாங் எதுவுமே ப்ளே ஆகக்கூடாது அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு. ஓகேங்களா? இப்போ உங்க வீடியோ வந்து ரஷ்யா கண்ட்ரில யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? மத்தபடி மீதி எல்லா கண்ட்ரிலயும் வந்து எல்லாரும் பார்க்க முடியும். ஆனா ரஷ்யா கண்ட்ரில இருக்கிறவங்க மட்டும் பார்க்க முடியாது. இது எஸ்எம்இ அவங்க எடுக்கிற முடிவு தான். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இந்த பார்சல் பிளாக்டு ப்ராப்ளம் வர எல்லோருக்கும் வந்து எஸ்எம்இ தான் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு எஸ்எம்இ குடுத்துருந்தா கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல வேற யாராவது உங்களுக்கு அந்த பார்சல் பிளாக்டு ப்ராப்ளம் குடுத்திருந்தா, அதையும் வந்து கீழ மென்ஷன் பண்ணுங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். இப்போ உங்க வீடியோல இருக்க அந்த பார்சலி பிளாக்ட எப்படி ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். எப்படி அத ரிமூவ் பண்ணி எடுக்க போறோம்னா, உங்க வீடியோல இருக்கிற அந்த காப்பிரைட் மெட்டீரியல வந்து நம்ம வந்து எரேஸ் பண்ணி எடுக்க போறோம். அத எரேஸ் பண்ணி எடுத்துட்டா, உங்களுக்கு அந்த வீடியோல இருக்கிற காப்பிரைட் கிளைம் போயிடும். காப்பிரைட் கிளைம் போயிட்டு அந்த பார்ஷியலி பிளாக்டும் போயிடும். உங்க வீடியோல எந்த காப்பிரைட் கிளைமும் இருக்காது. அத எப்படி பண்றதுன்னா, இங்க ஆக்ஷன் தட் யூ கேன் டேக்ன்னு இருக்கு பாருங்க. அது கீழ எரேஸ் சாங் இருக்கு பாருங்க. அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணி தான் இப்ப நம்ம பண்ண போறோம். அத வந்து கிளிக் பண்ணுங்க. அத நீங்க கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ்ல இந்த மாரி ஓப்பன் ஆகும். இதுல 2 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட்டா இருக்கும். அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எரேஸ் சாங் அப்டின்னா, இப்போ வந்து அந்த வீடியோல எந்த இடத்துல நீங்க அந்த சாங் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, அந்த சாங்க மட்டும் அது எரேஸ் பண்ணிடும். அதுல நீங்க ஏதாவது பேசியிருந்தா, இல்ல வேற ஏதாவது சவுண்ட் அந்த மாரி இருந்தா, அது அப்படியே தான் இருக்கும். அந்த குறிப்பிட்ட காப்பிரைட் இருக்கிற அந்த சாங்க மட்டும் அது ரிமூவ் பண்ணி எடுத்துடும். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த காப்பிரைட் சாங் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல இருக்கிற எல்லா சவுண்டையும் அது வந்து அது எரேஸ் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? மியூட் பண்ணிடும். அதாவது அதில நீங்க ஏதாவது பேசியிருந்தா கூட அந்த இடத்துல வந்து மியூட் ஆயிடும். அந்த காப்பிரைட் சாங்கும் மியூட் ஆயிடும். நீங்க பேசியிருக்கிற எல்லா விஷயமும் மியூட் ஆயிடும். அதுக்கு தான் செகண்ட் ஆப்ஷன். நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே குடுங்க. எதனாலனா நீங்க ஏதாவது பேசியிருந்தீங்கன்னா, அதெல்லாம் விட்டுட்டு அந்த காப்பிரைட் இருக்கிற சாங்கு மட்டும் போகும். ஓகேங்களா? அதனால அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நீங்க செலக்ட் பண்ணுங்க. அந்த ஆப்ஷன செலக்ட் பண்ண உடனே சேவ் பண்ணிடாதீங்க. மேல பிரிவ்யூ இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி அது எப்படி வரும் அப்படின்றத செக் பண்ணி பாத்துங்க. அந்த பிரிவ்யூ கிளிக் பண்ணிட்டு நீங்க வீடியோ ப்ளே பண்ணீங்கன்னா, அந்த எஃபெக்ட் உங்களுக்கு எப்படி வரும்? அது எரேஸ் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்றது அங்க ப்ளே ஆகும். அத வச்சு நீங்க வந்து ஒரு ஐடியா வந்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருமோ அது கூட செலக்ட் பண்ணி திரும்ப கூட நீங்க மாத்திக்கலாம் அந்த உங்க சாய்ஸ. அதுக்கப்புறம் எல்லாம் ஓகேன்னா சேவ் பண்றதுக்கு கீழ சேவ் பட்டன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணா இப்படி காட்டும். இதுல எரேஸ் சாங் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, இது வந்து எடிட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இது ஆட்டோமேட்டிக்கா யூடியூபே வந்து எடிட் பண்ணும். ஓகேங்களா? இது ஃபுல்லா ப்ராசஸ் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். அதனால நீங்க பேக் வந்துருங்க. இதுல நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த குவாலிட்டி இருக்கு பாருங்க. அந்த இடத்துல எடிட் ப்ராசஸிங்னு இருக்கும். இது வந்து முடியிற வரை நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து செக்கிங்னு இருக்கும். இது முடிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஓகேங்களா? நெட் எவ்வளோ இருக்கு? அத பொறுத்து தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க எவ்வளோ பெரிய சாங் வந்து காப்பிரைட் சாங் வந்து ரிமூவ் பண்றீங்க உங்க வீடியோல இருந்து, அத பொறுத்தும் இருக்கு. ஓகேங்களா? நீங்க எவ்வளோ பெரிய காப்பிரைட் சாங் யூஸ் பண்றீங்களோ அத பொறுத்து இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம எடிட்டிங் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கும்போது இதுல விசிபிலிட்டி பாருங்க பிரைவேட்ல வந்துருச்சு. அப்படின்னா, அந்த காப்பிரைட் பார்ஷியலி பிளாக்டு போயிடுச்சு. அடுத்து பாரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நன்னு வந்துடுச்சு. எந்த காப்பிரைட் கிளைமும் நம்ம வீடியோல இல்ல. ஓகேங்களா? அவ்வளதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சக்சஸ்ஃபுல்லா இந்த பார்ஷியலி பிளாக்டு ப்ராப்ளத்த வந்து சால்வ் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வந்திருக்குன்னா, இப்ப பண்ண மாதிரியே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபாலோ பண்ணி அத வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த பார்ஷியலி பிளாக்டு இருந்தாலும் சரி, இல்ல காப்பிரைட் கிளைம்ல இருந்தாலும் சரி. ஓகேங்களா? 2மே சேம் தான். இதே மாதிரி ரிமூவ் பண்ணலாம். உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருந்தா மட்டும் தான் உங்களால எந்த விதமான ஆப்ஷனும் யூஸ் பண்ண முடியாது. எதனாலனா, உங்க வீடியோ வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் பண்ண முடியாது. இல்ல உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்திருக்கு. அத எப்படி ரிமூவ் பண்றது அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, ஆல்ரெடி நம்ம சேனல்ல அதுக்காக தனியா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் கீழ குடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்க்க மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ சம்மந்தமா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அது கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்படி இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அதிலும் வந்து உங்க டவுட்ட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.